கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இந்த வேளையில் குடும்பங்கள் இப்போ சந்தோஷமா இருக்க மாட்டேங்குது. கிறிஸ்துவ குடும்பம், இந்த எந்த குடும்பம், ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களை கூட பார்க்கும்போது எப்போ கூச்சல் கொள்ளதான், பயங்கரமாக சத்தம் போடுறாங்க, பேசுகிறாங்க, சின்ன காரியத்தை பெருசாக்கிறாங்க, இப்படியெல்லாம் பார்க்குறோம். குடும்பத்தில் ஒரு கூக்கரையும் சந்தோஷம் அப்படி இருக்கக்கூடாது. குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னா, உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொன்னால், இப்போ எல்லாம் நம்ம சும்மா கட்டுக்கதையெல்லாம் சொல்கிறதில்ல, வேதம் தான் நம்ம முக்கியம். இந்த வேதத்திலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக அது ஆசீர்வாதமாக இருக்கும். பாருங்க, வேதத்தில் நம்மளுக்கு நல்லா தெரியும் ரூத்தின் புஸ்தகம். இந்த ரூத்து புஸ்தகத்தில் முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. இதில் என்ன விஷயம்னு சொன்னால், இந்த நகோமி உங்களுக்கு தெரியும், நான் முழுசு சொல்ல போகிறதில்ல. நகோமி, அவங்க கணவர், 2 பிள்ளைங்க. பெத்லகேம்னா அப்பத்தின் வீடுன்னு அர்த்தம். அங்கே பஞ்சம் வந்துடுச்சு. உடனே எல்லா ஜனங்கள் தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அட்டா வெளியில் போனால் நல்லா பழச்சிக்கலாம்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டாங்க. ஊரை விட்டுட்டு பெத்லகேம் விட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, இவங்க அப்படியே வெளியில் வந்து செட் ஆகிட்டாங்க. ஏறக்குறைய 10 வருஷம் என்ன பண்ணிட்டாங்கன்னா மோப் தேசத்தில் தங்கிட்டாங்க. 10 வருஷம். கத்தர் பிரியமில்லா ஜனங்க, கத்தர் பிரியமில்லா இடம். இதில் என்ன நடந்துச்சுன்னா, மகன்களுக்கும் அந்த ஊர் ஜனம் 2 மகள்களை கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணி கொஞ்சம் எவ்வளோ நாள் இருந்தாங்க எல்லாம் விஷயம் தெரில. ஆனால் மொத்தத்தில் 10 வருஷம் தங்கினாங்க. அப்போது அந்த குடும்ப தலைவர் செத்தாச்சு. அப்புறமா அந்த 2 மகன்களும் செத்தாச்சு. மீதம் இருக்குது 3 விடோஸ், 3 விதவைங்க தான் இருந்தாங்க. இந்த 3 விதவைகள் இருந்தப்போ என்ன நடந்துச்சுனாக்கா, அவங்க தேசத்தில் பெத்லகேமில் இப்போது செழிப்பாயிடுச்சு, பஞ்செல்லாம் தீர்ந்துச்சு கேள்விப்பட்டாங்க. உடனே ஒன்றும் யாரும் இல்லைல்ல இங்கே நமக்கு சொல்லிட்டு அவங்க மருமகளை கூப்பிட்டு நீங்கள் போங்கம்மா, உங்கள் வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் ஏதோ நான் நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வாழ்ந்துங்கன்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அந்த மாதிரி எங்கள் ஊருக்குன்னா. அதுதாங்க அந்த ஓர்பால் என்ன பண்ணா, சரி நீ மொத்தம் கொடுத்துட்டு அவுட்டு போயிட்டான். அவளை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்புறம் பைபிளில். ஆனால் இந்த ரூத்துன்ற மருமக மட்டும் என்ன பண்ணான்னா, இல்லை நான் கூடவே வருவேன், உன் கூட தான் இருப்பேன், என்னை போன்னு சொல்லக்கூடாது, மரணம் தான் உன்னையும் என்னையும் பிரிக்கணும், நீ எங்கே போனாலும் அங்கே வர, நீ எங்கே செத்தான் நானும் செத்து, எங்கே அடக்கம் பண்ண என்னையும் அங்கே அடக்கம் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டான். அது மட்டும் இல்லை, முக்கியமான ஒரு வார்த்தை சொன்னான், உன் தேவன் என்னுடைய தேவன் சொன்னான். இது காரணம் என்னன்னு சொன்னால், அந்த நகோமி, மாமியார் பேர் நகோமி என்ன செய்தாங்கனாக்கா, நல்ல ஒரு கத்தருக்குள்ளே அனுப்பிச்சு நடத்திருக்கிறாங்க. கத்தருடைய அன்பை ருசிக்க செய்துக்கிறாங்க. அவங்க மாமியார் மூலமாக கத்தரோட அன்பை தெரிஞ்சுக்கிறதுனால மறுபடியும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் இந்த இயேசு கத்தருடைய அன்பை நான் இழந்துடுவேன்னு சொல்லிட்டு, இல்லை உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன், என்கிட்ட அதை பற்றி பேசாத எனக்கு கோவம் வரன்னு வந்துட்டாங்க. இப்போ இந்த ரூத்து 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனையான ஒரு சம்பவம். ஆனால் போகும்போது எல்லாரும் பார்த்தீங்கன்னா, இது யார், இது நகோமியா, இது நகோமி சொல்லாதீங்க, நான் கசப்பான என் வாழ்க்கை கசப்பாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கசப்பான சூழ்நிலை 1ஆம் அதிகாரத்தில். 2ஆம் அதிகாரம் போகும்போது இவங்க சாப்பாட்டுக்கு வழியில் உடனே என்ன பண்ணாங்கன்னா, நான் போயிட்டு கழனியில் போய் இந்த கோதுமைலாம் நான் என்ன அறுவடை சீசனில் அதை எடுத்துன்னு வரேன், நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு உங்கள் மாமியார்கிட்ட சொல்லிவிட்டு தனக்காக மாமியாருக்காக போய் கழனியில் போய் இந்த தானியம் பொறுக்க போனப்போ அந்த இடத்துல போவாஸ் என்ற ஒரு ரொம்ப பணக்கார ரொம்ப நல்ல அந்த தோட்ட எஜமான். அங்கே போனால் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், அந்த போவாஸ் வர்றப்பெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா, வர்றவங்கள மட்டும் இல்லை, அந்த வேலை செய்கிறவங்கிட்ட கூட எப்படி பேசுகிறாருன்னா, அவங்கள வாழ்த்தி தான் பேசுகிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராகன்றார். இப்போ அவங்களும் ஆசீர்வாதமான வார்த்தை தான் சொல்கிறாங்க. யார்? வேலை செய்யணுங்களோ. இப்போ பாருங்க, நம்ம மற்றவங்கள ஆசீர்வதிக்கணும், மற்றவங்கள சந்தோஷமாக பேசணும். அப்போ அவங்க கூட என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட சந்தோஷமாக பேசுவாங்க, நம்மளும் என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வதிக்கிற ஒரு சூழ்நிலை வரும். இதுதான் இந்த போவாஸ்கிட்ட இருந்த காரியம். பாருங்க, அவர் சொல்கிறாரு, நான் உள்ளே நுழைஞ்ச உடனே, வயல்வெளியில் வந்த உடனே அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வசனம் பாருங்க,
க அப்பொழுது போவாஸ் 2 பெத்லேகேமில் இருந்து வந்து அறுக்கர்களை பார்த்து கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள் கர்த்தர் உண்மை ஆசீர்வதிப்பாராக என்றார். எப்படி பாருங்க, இவரு அவங்கள அப்படி ஆசீர்வதிக்கிறாரு, உங்க கூட கர்த்தர் போன அவங்க சொல்றாங்க. ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இந்த மாதிரி தான் குடும்பத்தில் கூட இருக்கணும். பிள்ளைங்களை பார்க்கறது, பிள்ளைங்களை பார்த்துட்டு என்னடா பேய நாய, ஐயோ இங்கே போனி அங்கே போனி அப்படி பிள்ளைங்கிட்ட பேசவே பேசாதீங்க. காலையில் எழுந்துச்சுதம்மா காட் பிளஸ் யூன்னு சொல்லுங்க. மகனே காட் பிளஸ் யூ, மகளே காட் பிளஸ் யூ, நல்லா படிங்கம்மா செய்யுங்கம்மா, பைப் படிச்சிங்களா, ஜெபம் பண்ணிங்களா, வேதம் வாசித்தீங்களா, அப்படி சொல்லுங்க. ஒரு வசனம் படிச்சிருங்க செய்யுங்க. அப்படி சொன்னால் பிள்ளைங்க நன்றி அன்பாக இருப்பாங்க. அப்படி சொல்கிறத விட்டுட்டு பேய பேய நாயன்னு சொல்லவே சொல்லாதீங்க. அப்படி சொன்னால் கண்டிப்பாக பேய் தான் நம்ம விட்டு போகிறோம். இன்னும் ஒரு வீட்டில் பேயன்னு கூப்பிட்டே தான் ஒரு அப்பா என்னக்கா, அந்த பிள்ளை என்ன பண்ணிட்டான்னா கோமா பேசுகிறானா என்னன்னா, இன்னத்துக்கு அப்படி இப்படி என்ன பண்ணா, நான் இப்படி போய் வந்தேன், என்னை நீங்கள் தான் கூப்பிட்டீங்க, பேயன்னு நான் வந்துட்டேன். நான் பேயை கூப்பிடாதீங்க, பிசாசுன்னாதீங்க. பிள்ளைங்கள நல்ல விதமாக ஆசீர்வாதமாக வார்த்தையில் பேசுங்க. அப்போ நீங்கள் பிள்ளைங்க ஆசீர்வதிப்பாங்க. நம்ம குடும்பத்தில் எப்போதுமே சந்தோஷம் இருக்கும். இதை நம்ம செய்யணும்னு கர்த்தர் செய்கிற நம்மளத்தில் எதிர்பார்க்குறாரு. அது மட்டும் இல்லை, நம்ம ரூத்தை பற்றி பார்க்கும்போது ரூத் என்ன செய்யறோம்னாக்கா, ஒரு விதவை பார்த்து ஒரு மாதிரி கேவலமாக நினைப்பாங்க. விதவை முன்னால் வந்துட்டாளன்னு சொல்லிட்டு போய் வீட்டில் உட்காந்துங்க அப்புறம் ஏஞ்சி வரும் கூட இருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. தரையில் மோங்குப்புற விழுறார் யார், ரூத்து வந்து அவளை அருமையாக பேசி நல்லா கவனிச்சிங்க, நல்லா இங்கே வாமா, இங்கே இருமா, இங்கே உட்காந்து சாப்பிடுமா, அந்த பிள்ளைய நீங்கள் விரட்டாதீங்க, பிள்ளைகளுக்கு ஆகாரம்லாம் கொடுங்கன்னு சொல்கிறார். சொன்னால் அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுது. ஐயோ, நம்ம அந்நிய தேசத்தாவோ, இந்த ஜனங்கனாலே இந்த ஜனங்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி புறதேச அந்நிய தேசத்தினால் நான் என்னை இவ்வளோ அன்பாக உபசரிக்கிறீங்களே என்னான்னு கேட்டால், அப்பா ஒரு வார்த்தை சொல்கிறாரு. என்னன்னா, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகள் 7 அடைக்காலமாக வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாகன்றார். அப்போது என்ன விஷயம் சொன்னால், அவள் இப்போ தான் மாமியாருக்கு கூட மாமியாருக்கு உதவி செய்து, மாமியார் கஷ்ட நஷ்டம்லாம் செய்து, தன் ஜனத்தை விட்டுட்டா, இனத்தை விட்டுட்டா, சொந்தக்காரத்தை விட்டாரு, ஒரு பிள்ளை கூட இல்லை, புருஷனும் இல்லை, ஆனாலும் தன் மாமியாருக்கு உதவி செய்கிறாள். ஊரை விட்டு தேசத்தை விட்டு இதெல்லாம் எனக்கு சொல்லப்பட்டதுமா உன்னை பற்றி. அதனால் உனக்கு கர்த்தருடைய சட்ட நிழலுக்குள்ள இப்போ வந்துட்டல, அதனால கர்த்தர் உனக்கு நிறைவான பலனை கர்த்தர் கட்டிடுவாரு கர்த்தர் சொன்னார். அப்புறமா இங்கே இரு, நீ போவாதன்னு சொன்னா இன்னொரு காரியம் நடக்குது. என்னன்னா, அங்கே சாப்பிட்றதுக்கு கோதுமை கொடுத்தாங்க, தானியம். அதை வறுத்த பயிர், அதை சாப்பிட்டுட்டு நான் சாப்பிட்டா போதும், அந்த பொம்பளையை போனால் அப்படி யோசிக்கல. அதில் மீதம் எடுத்து என்ன செய்தானாக்கா, தன்னை மாமியாருக்கு எடுத்துன்னு போகிற மாமியாருக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்குறான். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவளும் என்ன பண்ணிட்டா, ஞானமாக நடந்துக்கிறான், அன்பாக நடந்துக்கிறான், தயவாக நடந்துக்கிறான். அதனால் அவளுக்கும் தயவு கிடச்சிச்சு. இப்போ நம்ம ஒருத்தரோடு ஒருத்தர் அன்பாக பழகணும், பேசணும், தயவாக நடந்து கொள்ளணும், நமக்கும் அந்த தயவு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்பம் மாறினதுக்கு காரணம் என்ன சொன்னாக்கா, நான் சொன்ன மாதிரி நீதியானதை போய் மாமியார் கட்டினு கொடுத்தா. அது மட்டும் இல்லை, 3:10 அதற்கு அவன், மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களும் ஆக்கிய வாலிபர்களிடத்தில் பிறகே போகாதனால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலாம் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது. பாருங்க, என் மகளேன்றார். அது பேசுறதுலே இவ்வளோ அன்பு பாருங்க. வா போ, நீ போன் வாங்க சில இல்லை பாருங்க. அதுவும் ஒரு விதவை பெண்ணு, வேறு தேசத்து பெண்ணு, மகளேன்னு கூப்பிட்டு, நீ வாலிபர் பின்னால் போகாத, நீ என்ன பண்ணுற, அடக்கமாக இருக்கிற, அவனத்தை காட்டில் இப்போ நற்குணம் ரொம்ப பெருசுன்னு சொல்கிறார். இப்போது அவன் நடந்து கொண்ட விதம் அவ்வளோ நல்லது. அது மட்டும் இல்லை, இந்த ரூத்தினுடைய ஆசீர்வாதம் எப்படி நமக்கு தெரியுதுன்னு சொன்னால், ரூத் என்ன செய்தானாக்கா,
இப்படி தாழ்மையாக நடந்துக்குன்னு தன்னுடைய மாமியார் நல்லா கவனிச்சு அன்பாக நடந்துக்கணும். அதே நேரத்தில் இந்த போவாஸோடு எப்போ இவங்க வந்து இணைஞ்சாங்களோ, இந்த போவாஸுடைய பொறுமை, தாழ்மை, சாந்தமான குணம், அன்பான குணம், மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறவங்க இதை பார்த்த உடனே இவங்களும் என்ன பண்ணாங்க, இந்த 2ஆம் அதிகாரத்துலேருந்து இவங்க வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாட்டாங்க. இன்னொரு காரியம் பாருங்க, இதில் ஒரு ஆசீர்வாதம் என்னான்னு சொன்னால், இவங்க 2 பேருக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா, எங்கள் மாமியார் சொன்னாங்க, ஏம்மா எனக்கு நம்ம உறவின் முறையான்னு ஒருத்தருக்காரு, அவருக்கு நான் வந்து உனக்கு திருமணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி அதை பற்றி பேசி என்ன பண்ணாங்க, அவரை திருமணம் பண்ணி வச்சிட்டாங்க. அந்த திருமணம் பண்ண பிறகு இந்த ரூத் வந்து கதிர் பொறுக்க தான் வேலைக்காரியும் இன்னும் கீழான ஸ்தானத்தில் இருந்தா. யார்? ரூத்து. இந்த ரூத்தை கத்த என்ன பண்ணிட்டாருன்னா, ரூத்தை வந்து அந்த அந்த வயலுக்கே ஒரு எஜமாட்டி மாதிரி மாற்றிட்டார். அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுத்தார். இதில் நமக்கு என்ன தெரியுதுனாக்கா, நம்ம வந்து மற்றவங்களுக்கு எப்படி நடந்து கொள்கிறோமோ, தயவு பாராட்டுறோமோ, அந்த தயவு நமக்கும் வரும். அது மட்டும் இல்லை, தான் சொந்த வீட்டை வாசல் எல்லாம் விட்டுட்டு, குடும்பத்தை விட்டுட்டு, இந்த ஏழையான ஒன்றுமே யாரும் இல்லாத இந்த மாமியாரோடு வந்து மாமியாருக்கு இந்த மாதிரி உதவி செய்து பாதுகாத்ததுனால அதை கத்தர் பார்த்த உன் தேவன் என் தேவன் வந்துட்டார். அது ஒரு அப்போ கத்தரை அப்பயே ஒரு நல்ல இது வச்சுட்டார் மேலே. அடுத்தது பார்க்கும்போது இந்த ரூத்து தன் மாமியாருக்கு நல்ல பணிவிடை செய்தார், அன்பா. அதனால வேண்டி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, ரூத்துக்கும் போவாஸுக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சு. இந்த குழந்தைய பிறந்தப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஜனங்கள்லாம் வந்து ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன செய்ய சொல்கிறாங்கனாக்கா, ரூத் 4ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில், அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவானாய் இருந்து பெத்லேகேமே புகழ் பெற்றவனாய் இருக்க கடவாய். பாருங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதம். எல்லாம் ஊர் ஜனங்களும் வந்து ஆசீர்வதிக்கிற மாதிரி கர்த்தர் செய்துட்டார். அது மட்டும் இல்லை, அந்த ஆண் குழந்தை பிறந்துச்சு இல்லையா, அந்த அந்த பிள்ளைக்கு வந்து அந்த 17ஆம் வசனத்தில், அதாவது 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ரூத்து, அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, எப்போ கத்தரை நேசித்து கத்தருக்கு அன்பு கூர்ந்து யார் ரூத்து வந்து பணிவிட, அதே நேரத்தில் போவாஸ் எல்லாரோட அன்பா இருந்தான். இந்த பெண், அதாவது ரூத்தையும் கொடுத்து அருமையாக நேசித்து அது தாழ்மையாக நடந்து கொண்டதெல்லாம் பார்த்து அவளுக்கு பணிவிட செய்தான். அது மட்டும் இல்லை, இந்த போவாஸ் ரூத்து வாழ்க்கையில் பார்க்கும்போது அவங்களுக்கு பிற்காலத்திலே ஒரு ஆசீர்வாதம் காத்திருந்துச்சு. இப்போ குழந்தை வாழ்க்கை வம்ச வரலாறு இவங்க வந்துட்டாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த போவாஸு தாவீது அரசனுக்கும் இயேசுவுக்கும் முற்பிதாக்களாக மாறுகிற ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை கத்தர் கொடுத்தார். தாவீதுக்கும் அரசனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் முற்பிதாவாக கத்தர் மாட்டினார். இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம எவ்வளோ அன்பாக மற்றவர்களோடு நடந்து கொள்கிறோமோ அந்த அன்பு நமக்கு வரும். குடும்பத்தில் கூட பிள்ளைங்களை அன்பாக நேசிங்க, அன்பாக பேசுங்க. கணவன் மனைவி கிட்ட அன்பாக பேசுங்க, மனைவி கணவர்கிட்ட அன்பாக பேசுங்க. அப்படி பேசும்போது அவங்க நல்லவங்களாக மாறுவாங்க. அவங்ககிட்ட கோபமாக பேசினா குடும்ப சமாதானமாக இருக்காது. நம்ம ரூத்து சரித்திரத்துலேருந்து இதான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். அப்போது கொடுங்கள் அப்போது கொடுக்கப்படுங்கிற மாதிரி நீங்கள் அன்பை பகிர்ந்து கொடுக்கும்போது அவங்க உங்களுக்கு அன்பை பகிர்ந்து கொடுப்பாங்க. சமாதானமாக வாழ முடியும். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். பிற்காலத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருந்துச்சு. அதனால் வெறும் உலகப்பிரகாரம் ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, ஒரு பெரிய பாக்கியமான ஒரு ஸ்லாக்கியத்தை கத்தர் கொடுத்தார். நம்ம வாழும்போது நம்ம குடும்பம் மட்டும் சமாதானமாக இருக்குதுல்ல, நம்ம பரலோகத்துக்கு போகிற ஒரு பாக்கியத்தை கூட கத்தர் கொடுப்பார். இது கண்டிப்பாக கத்தர் செய்வார். நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்கள் நேசிதான பரம்பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறையா. இந்த ரூத்து சரித்திரத்திலிருந்து ஆண்டவரே எங்கள் குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படணும்னு கற்றுக்கொண்டோம்ப்பா.
அதற்காக சோத்திருக்கிறையா. நாங்கள் கோபமாக பேசுறதுனால தான் மற்றவங்க கோபமாக பேசுகிறாங்க. நாங்கள் அன்பு கூறாங்க தான் மற்றவங்க அன்பு கூறாமல் இருக்காங்க பார்க்குறோம்ப்பா. ஆண்டவரே போவாசை போல நாங்கள் அன்பாக நடந்து கொள்ள ஆண்டவருக்கு உதவி செய்யுங்க. ரூத்தை போல ஆண்டவரே மாமியாரை கூட நேசிப்பது போல நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே கத்தரையும் முன்னிட்டு இந்த ரூத்து மாமியாரை கத்தாவை நேசித்து உன் தேவன் என் தேவன் என்று எல்லாவற்றையும் விருத்து தள்ளி அந்த அன்புக்காக இயங்குறதுனால ஒரு பெரிய பாக்கியத்தை வாழ்க்கையில் கட்டளையிட்டுங்கப்பா. 1ஆம் அதிகாரத்தில் ரொம்ப துக்கமான கவலையான சூழ்நிலை. ஆனால் அதற்கு பிறகு ஆண்டவரே 2, 3, 4 அதிகாரங்களில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்த்தோம்ப்பா. அப்படி நாங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாக வாழ வேண்டுமானா நாங்கள் போவாசை போல ரூத்தை போல ஆண்டவரே வாழ நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அதை கத்தாத நகோமியை போல கூட தன் மருமகளுக்கு நல்ல வாழ்க்கை துணையை தேடி தந்தது போல மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியாத புத்தி எங்களுக்கு தாங்கப்பா. இதன் மூலமாக எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் என்று நம்புகிறோம். பெரிய காரியம் செய்யுங்க. அந்த இந்த வேலையில் யார் யார் வீட்டில் சமாதானம் இல்லையோ, சந்தோஷம் இல்லையோ, கவலை, கண்ணீர், கஷ்டம், பிரச்சனை, வேதனை இருக்காங்கப்பா. என் குடும்பம் அவ்வளோதான், நாங்கள் இப்படி தான் இருக்கணும், என் குடும்பம் நரகம் போலகுதுன்னு நினைக்கிறாங்கப்பா. அவரோடு நீங்கள் பேசுனீங்க, அதற்காக சோத்திருக்கிறையா. குடும்பங்களை நரகமாக இல்லைப்பா, ஒரு குட்டி பரலோகமாக மாற்றுங்கப்பா. அந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ரூத்தை போல, போவாசை போல, நகோமியை போல ஆண்டவரே சாட்சியாய் வாழ உதவி செய்யுங்க. அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். God bless you.